திரு லோகேஷ், ஒரு ஆளுமை இல்லாததனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு கர்நாடகா காவிரி அணை குறுக்கே மேகதாதுவை கட்ட முயற்சிக்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா, கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடக்காதது கூட இப்போ நடக்க தொடங்கிருச்சு. ஒரு ஆளுமை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கான்றதே பெரிய சந்தேகமாக இருக்கேன்னு திரு அப்பாஸ் முடிச்சிருக்காரு. அப்படியே முடிச்சிங்க. நாடே பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் அப்படிதான் சொன்னேன். உங்களுக்கு என்ன சந்தேகம்? உங்களுக்கு என் கருத்துல நான் உறுதியோட தாங்க இருக்கேன். இல்ல, நான் சந்தேகன்றதை விட உங்க பேச்சுல இருக்க சந்தேகம் தான். நான் இன்னைக்கு இதே மாதிரி பேசி நான் நாளைக்குன்றதை பத்தி தான். இல்ல, இப்போ நான் எப்பவுமே என் நிலைப்பாட்டிலே உறுதியோட இருக்கிறேன். நான் ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளனாக எந்த இடத்திலையுமே நான் நிர்வாக விமர்சனம் செய்வேன் தவிர நான் தத்துவமாக கருத்தியலாக நான் ஒருவரும் விமர்சிக்க மாட்டேன். பாண்டியன் என்ன சொன்னாரு, ஸ்டாலின் சார் எந்த நடவடிக்கையுமே 5 நாளைக்கு எடுக்கல, அதனால நாங்களே போயிட்டு எங்க கடந்த கால தவறுகளை மட்டுமே பேசி நிகழ்காலத்துல தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க. இன்னைக்கு கரெக்ட் பாலிடிக்ஸ் வாங்குறீங்க. நிகழ்கால அரசியல்ல என்ன தீர்வை நீங்க வைத்திருக்கிறீங்களோ அதை பேசுங்க. எக்ஸாக்ட்லி அதை பத்தி பேசுங்க. அதான் பேச. நீங்க சும்மா ஸ்டாலின் அவர் இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிறார். ஸ்டாலின் எக்ஸாக்ட்லி அதை பத்தி தான் பேசுங்க. இன்னைக்கு முதலமைச்சர் என்ன செய்ய போறான்னு சொல்லுங்க. சார் லோகேஷ், 1990 இல்ல 2007 இல்ல 2018 சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு. இப்போ இந்த ட்ரிபியூனல்ல இருக்க விஷயங்களை ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஹைலைட் பண்ண பார்க்கறேன். இட்ஸ் அ டெபிசிட் பேசின். அதாவது என்னென்னா அண்டை மாநிலங்கள் இந்த நீரை பகிர்ந்துக்கிற மாநிலங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் இல்லை ஒப்புதல் இல்லாமல் எந்த வித புது ப்ராஜெக்ட்டுமே இந்த ரிவர் பேசினில் எதுவுமே கொண்டு வர முடியாது. சரி, லைக் டேம்ஸ் கொண்டு வரதா இருக்கட்டும், இல்லை நீர் பங்கீட்டோட அளவில் வித்தியாசம் கொண்டு வரதா இருக்கட்டும், இது எல்லாமே சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய இடம். இவங்களுக்கு ஒப்புதல் தரணும். ஒப்புதல் தராமல் எந்த விஷயமும் செய்ய முடியாது. இது பாஸ்ட். இப்போ இவங்க ப்ரெசண்ட்டை பற்றி பேச சொல்கிறாங்க. பட் தமிழ்நாடு எனர்ஜி கட்சி சார்பாக நான் ஃப்யூச்சரை பற்றி கேட்குறேன். 2040 தஞ்சாவூரோ இல்லை டெல்டா பகுதிகளோ என்னவா மாறப்போகுது அப்படின்றது. கடந்த 60 வருஷங்களாக இவங்க எப்படி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்கன்றத பற்றி நம்ம பேசக்கூடாது. அதை பற்றி வாய முடியணும். ஆனால் ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு ஆளுமை இல்லைன்னு இவங்க குறை சொல்லுவாங்க. அப்போ 60 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்ற கேள்வி வரும். நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு தெளிவாக பாண்டியன் என்ன பதில் சொன்னார். இங்கே இருக்கிற தலைமையை மாற்றனாலையா இல்லை அங்கே இருக்க புது தலைமை வந்ததுனாலையான்ட்டு அவர் தெளிவாக சொன்னார். அங்கே புது தலைமை வந்திருக்கு, அவருக்கான நெருக்கடிகளை சமாளிக்கிறதுக்காக அந்த அரசியல் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டில் மே மாதம் தெளிவாக சொல்லியிருக்கு என்னன்னா, இட்ஸ் அ ப்ரீமெச்சூர். அதுதான் பாயிண்ட்டு. இப்போ ப்ரீமெச்சூர்ன்றப்போ அவங்க டிபிஆரை ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் அஃபிஷியலாக நம்ம போயிட்டு நம்ம கான்ஃப்ளிக்ட் ரைஸ் பண்ண போகிறோம் தமிழ்நாட்டு சார்பாக. அதை தாண்டி நீங்களே பாயிண்ட் பண்ண மாதிரி நம்மளோட சட்டசபையில் யுனானிமஸாக அனைத்து கட்சிகளுமே ஒப்புதல் அளித்த ஒரு இது. அதில் நாம் தமிழரோ தமிழ்நாடு இளைஞர் கட்சியோ சட்டசபையில் ரெப்ரஸன்டேஷன் இல்லைனாலும் தமிழ்நாட்டில் சட்டசபையில் இருக்க கட்சிகளோட ரெப்ரஸன்டேஷனை பதிவே இருக்குது. அதை பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டராக கொடுத்துருக்கு. இது ஒரு ஸ்டெப்பு. இதை தாண்டி சென்ட்ரலோட வாட்டர் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது அவங்க ஏற்கனவே எங்களுக்கு அதுக்கான அங்கீகாரம் இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ட்ரிபியூனலில் அப்ரோச் பண்ணணும். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் திருப்பி ரைஸ் பண்ணணும். இந்த 2 விஷயம் தான் நமக்கு இருக்கு. அதாவது பண்ணணும். டிபிஆர் அவங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் நமக்கு இருக்கிற கோயிங் ஃபார்வர்ட். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதில் ஆளுமை இல்லைன்னு இவங்க குற்றச்சாட்டு சொல்றதெல்லாம் போற போக்கில் சொல்லிடலாம். நம்ம அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் என்ன வாதம் வைக்க போறோம், தமிழ்நாடு இருக்கிற மொத்த கட்சியுமே சேர்ந்து மொத்த பேருமே அதை எதிர்க்கிறாங்கன்றது தான் வாதமாக வைக்க போறோம். ஸோ அந்த விஷயத்துல நம்ம இன்னும் ஒன்னா இருக்கணும்ன்றதுல மைண்ட்ல வச்சுப்போம். நான் திரு PR பாண்டியன் கேட்ட அதே கேள்வியை நீங்க குறிப்பிட்டீங்க. நான் லோகேஷ் டைம் அதே கேள்வி கேட்கிறேன். கர்நாடக முதலமைச்சரா திரு DK சிவகுமார் பதவியேற்ற பிறகு திரு விஜய் குறித்தே பல விமர்சனங்கள் முன்வைத்தார். மேகதாது விவகாரத்துல புதிய அரசினால இந்த அணையை கட்டுவதெல்லாம் தடுக்க முடியாதுன்னு சொன்னார்ல. அப்போ DK சிவகுமாருடைய அணுகுமுறையும் திரு என்னன்னா அவங்களோட அரசியல் எல்லாமேன்றதான் நான் பாக்குறேன். 2 பேரோடதுமே அங்கேயும் சரி இங்கேயும் சரி. அவரால் 3 வருஷம் கழிச்சு தான் ஆட்சிக்கு வர முடிஞ்சது. ஓகேங்களா? அவரோட இயலாமையா இருக்கட்டும், இல்லை இவங்களால திருப்பி ஆட்சிக்கு வர முடியாத ஒரு இயலாமையா இருக்கட்டும், இது எல்லாமே சேர்ந்து ஒரே மாதிரி தான் நான் பாக்குறேன். இவங்களுக்கு தேவை அரசியல் பண்ணணும், நமக்கு தேவை தீர்வு வேணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு கட்சி சார்பாக நான் சொன்னது 2040 நிலவரம் என்ன அப்படின்றது தான். அந்த தீர்வை எட்டுறதற்கு தாவேக்கா 63 நாட்கள்ல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க சார்? டைமிங் சார். இப்போ நான் இதை நான் வெறும் தமிழ்நாடு மட்டும் முடிவு பண்ணி எல்லாத்தையுமே செஞ்சிட முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது ஒரு ப்ராசஸ், ஒரு சிஸ்டம். நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் நேஷன்ல இருக்கோம், ஒரு ஃபெடரல் ஃபார்ம். குறைந்தபட்சம் தமிழ்நாடு சார்பாக செய்யணும்ல, அதுவே என்ன செய்யல. இப்போ சட்டசபையில் எடுத்த தீர்மானத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, எதுவுமே நடவடிக்கை
நடவடிக்கை எடுக்கல நம்ம வந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டு போயிட முடியாது இல்லையா? அது ஒரு ஸ்டெப்பு தானே, அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. புதுசா ஒரு ஏற்ற அரசாங்கம், அந்த அரசாங்கம் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானத்துக்கு யுனானிமஸா எல்லா கட்சிகளும் வந்து ஆதரவு தராங்கன்றப்போ அது ஒரு நல்ல ஸ்டெப்பு தானே. அரசியல் தெரியாத ஆளுமை இல்லைன்னு சொல்லக்கூடிய விமர்சனக்கூடிய மத்தியில இப்படி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முதல்ல அந்த வரவேற்பு இருக்கணும். நான் மறுபடியும் அதான் சொல்றேன், சுப்ரீம் கோர்ட்ல போய் நம்ம வைக்க போற வாதம் இங்க மொத்த தமிழ்நாடுமே எதிர்ப்பா இருக்கு அப்படின்றது. லோகேஷ் வந்து சட்டப்பேரவையில தீர்மானம் நிறைவேற்றதை குறிப்பிடுறதுனால நானும் குறிப்பிடுறேன். ஐ திங்க் தஞ்சாவூர்ல விவசாயிகள் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்துல முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசுறார். சும்மா நசன்னு எப்ப பாரு கடிதம் எழுதிக்கிட்டு இதையே பண்ணிட்டு இருக்க கூடாது, சம்பந்தப்பட்டவங்ககிட்ட போய் நேர்ல பேசுங்க, உட்கார்ந்து ஒரு முடிவெடுங்க, இத கூட உங்களுக்கு தெரியாதா திரு ஸ்டாலின் சார் அப்படின்னாரு. இல்ல நீ சொன்னாரு உண்மைதான். இப்பயும் வந்து அது ஒரு ஸ்டேஜ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்ல அது என்ன ஸ்டேஜ்? இப்போ ஃபர்ஸ்ட் தீர்மானம் ஏத்துனாங்க, தீர்மானம் ஏத்தி இருக்குதுன்ற லெட்டர் மூலமா பிரைம் மினிஸ்டருக்கு தெரிவிச்சிருக்காங்க. இதாச்சுங்களா? இது திமுக காலத்திலயும் செய்யப்பட்ட திமுக காலத்துல திமுக வித்தியாசம் என்னன்னா, திமுக காலத்துல வெறும் லெட்டர் மட்டும் தான் எழுதினே இருப்பாங்க. லெட்டர் இன்னைக்கு ஒரு லெட்டர் எழுதுவாங்க, 6 மாசம் கழிச்சு மறுபடியும் லெட்டர் எழுதுவாங்க. அந்த பிரச்சனை எப்பெல்லாம் இங்க சர்ஃபேஸ் ஆகுதோ அந்த சர்ஃபேஸ் ஆகும் போதெல்லாம் ஒரு லெட்டர் எழுதுவாங்க. அதை தாண்டி ஆக்ஷன்ல எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்றாங்கன்னா, இங்க உண்மையிலே ஆக்ஷன் ஆயிட்டு இங்க வேலைகள் நடக்குது. அவங்க சைட்லயும் அணைக்கட்டுறதுக்கான வேலைகளை சுறுசுறுப்பாக பார்க்குறாங்க. நம்ம இந்த பிரச்சனையை ஒன்ஸ் ஃபார் ஆல் போடணும்னு பார்க்குறோம். இதே சமயத்தில் பேரலா ஒரு சைன் பேக்ரவுண்டில் நடந்துட்டு இருக்கு. பட் அஃபிஷியலாக அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதுவுமே வரல இன்னும். ஏன்னா அதுக்கான கிளாரிட்டி இன்னும் கிடைக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா வந்து இவர் ஐயா காமராஜ் ஐயா காலத்தில் கட்டலான்னு ஆசைப்பட்ட அந்த அணை, அந்த அணைகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதை வந்து திருப்பி பண்ணலாமா, அந்த ப்ராஜெக்டை திருப்பி ஒர்க் அவுட் பண்ண முடியுமா என்ன அப்படின்றத நம்ம வந்து ரீஒர்க் அவுட் பேக்ரவுண்டில் பண்ணிகிட்டு இருக்கு. அது நீங்கள் எப்படி அவங்க வந்து 2 தடவை சர்வே பண்ணாங்கன்னு சொல்கிற மாதிரி அதே மாதிரி இங்கேயும் வந்து நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அது வெளியே அஃபிஷியலாக வரல. ஏன் அதுக்கான டைம் வரும்போது தான் வரும். லோகேஷ், அதிமுக ஆட்சி காலத்திலேயோ திமுக ஆட்சி காலத்திலேயோ இதே மேகதாது விவகாரங்கள் இருந்தது. ஆனா இவ்வளவு வீரியமா இல்ல. கர்நாடக அரசு இறங்கி அந்த வேலையை செய்யல. தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த வேலையை ரொம்ப மறைமுகமா விறுவிறுப்பா செய்யறாங்க அப்படின்ற போது தமிழ்நாடு அரசை DK சிவகுமார் குறைத்து மதிப்பிடுறாரு. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவருடைய பேச்சும் நடவடிக்கையும் அப்படித்தானே இருக்கு. அவ்வளவுக்கு ஏன் தமிழ்நாடு அரசு அப்படி கிடையாது. தாவேக்காவை வந்து முதல்ல வந்து இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளே ரொம்ப குறைச்சா போட்டிருந்தாங்க பிஃபோர் எலெக்ஷன். ஓகேங்களா? அதெல்லாம் என்ன பதில் வந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ரிசல்ட் எலெக்ஷன் அதே தான், கர்நாடகாவுக்கும் அதே தான் நடக்க போகுது. DK சிவகுமார் அதே தான் நடக்க போகுது. நீங்க அவர் ஊருக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற வரவேற்பு, நம்ம முதலமைச்சருக்கு அங்க இருக்க வரவேற்பு தெரியும். ஒரு கட்சி பேர் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி பேர் வச்சுக்கிட்டு கர்நாடகாவில் போயிட்டு அவங்க ஊர் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற மக்கள் வந்து எப்படி வரவேற்பு கொடுத்தாங்க அப்படின்றத அங்கேயே பார்த்துருப்பாங்க. இப்போ பாயிண்ட் என்னன்னா வந்து நெவர் அண்டர் எஸ்டிமேட் தான் சொல்றோம். இந்த விஷயங்கள்லாம் ஹேப்பனிங் ஆயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், இட் இஸ் ஹாட், நல்லதுன்ற, சீக்கிரம் ஒரு தீர்வை கொண்டு வரதுக்கான வழிகளை பார்க்கலான்ற. இது போட்டு 60 வருஷமா போட்ட மாதிரி போடாம இதுக்கான தீர்வை நோக்கி நம்ம நகர்றோம் இல்லையா? அந்த வகையில் இது பாராட்டக்கூடியதுதான். அவங்க வந்து கம்மியா இட போடுறாங்கன்னா இட்ஸ் தேர் ஃபால்ட். அது நல்லதுதான் ஒரு வகையில். ஏன்னா நம்மளோட மூவுக்கு அவங்க தயாரா ஒருவர் குறைத்து மதிப்பிடுகிறார் என்றால் எதிரில இருப்பவருடைய அந்த அனுபவத்தை பொறுத்து தானே மதிப்பிடுவாங்க. சொல்றேன் அவங்க குறைச்சி மதிப்பிடுறது நமக்கு நல்லதுன்ற. ஏன்னா நம்மளோட மூவுக்கு அவங்க தயாரா இருக்க மாட்டாங்கன்ற. நம்ம மூக்கு அவங்க தயாரா இருக்க மாட்டாங்க. தட் இஸ் குட் ஃபார் தமிழ்நாடுன்ற. பேசலாம் திரு ராமகிருஷ்ணன். நான் எடுத்துக்கிறேன். திரு லோகேஷ், நான் இடும்பாவனம் கேட்ட கேள்வியிலேருந்து உங்ககிட்ட திருப்பி ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். தாவேகா காங்கிரஸ் கூட்டணியில தான் இருக்கிறாங்க. இந்த விவகாரத்தை பேசி தீர்க்கலாம்னு தலைவராக இருந்த போது திரு ஜோசப் விஜய் பேசினார். ஏன் ராகுல் காந்தியோடு பேசி இந்த விவகாரத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது? தமிழ்நாட்டினுடைய நலன் தான் முக்கியமானது அப்படின்னா நீங்க அது எந்த நடவடிக்கையை வேணாலும் எடுக்கலாமே. ஏன் இன்னும் சட்ட போராட்டங்கள், கடிதம் எழுதுவது, தீர்மானம் நிறைவேற்றுவது, இதுதான் உங்களுடைய வழியான்னு கேட்கிறாரு. இப்போ இது வந்து ஒரு 2 மாநிலத்துக்கான பிரச்சனையை மட்டும் நம்ம பார்த்துட முடியாது. ஓகேங்களா? வெறும் இது கர்நாடகாவுக்கும் வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பிரச்சனை மட்டும் பார்க்க முடியாது. அதான் சொன்ன மாதிரி கிருஷ்ணா நதியில் பிரச்சனை இருக்கு. அது மாதிரி கோதாவரி எல்லா இந்தியா ஃபுல்லாமே நதிநீர் பிரச்சனைகள் இருக்கு. ஆனா மேகதாது பிரச்சனை அப்படின்றது பிரதானமா கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும். இந்தியா பாகிஸ்தான் கூட பிரச்சனை இருக்கு. விஷயம் என்னன்னா வந்து இது நம்ம நம்ம இதுக்கு எடுக்கிற சொல்யூஷன் வந்து ஒரு ஒன்ஸ் ஃபார் ஆல் சொல்யூஷன் இருக்கும். இந்த பிரச்சனை மறுபடியும் வந்துகிட்டே இருக்கக்கூடாது. டெம்பரரியா ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இப்போ இந்த தடவை கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி கிட்ட பேசி இப்படி முடிச்சு விடுறது, இதெல்லாம் வந்து தீர்வு கிடையாது. ராகுல் காந்தி பேசி அங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரங்களை சம்மதிக்க வைக்கலாம். கர்நாடகா மாநிலத்தை ஃபுல்லாக சம்மதிக்க வச்சுருவாரா? மாநில அரசு இருங்க சார், நான் நீங்கள் பேசுமா குறுக்கால வர்றேன்.
சரி, மாநில அரசே காங்கிரஸ் கையில தானே இருக்கு. இடும்பாவனம் அதான் சரிதானே இடும்பாவனம்? நான் என்ன சொல்றேன், இங்கே அந்த அரசாங்கத்திட்ட பேசலாம், அரசு அல்ல கட்சிக்காரங்கிட்ட பேசலாம், அரசாங்கத்திலாம் பேச முடியாது. ஏன்னா அவர் வந்து இங்க ரெப்ரசன்டேஷன் கிடையாது. ஓகேங்களா? கட்சியோட தலைவர் கூட கிடையாது. அவர் லோக்சபாவோட அப்போசிஷன் பார்ட்டி லீடர், அவ்வளவுதான். ஓகேங்களா? இங்க நீங்க கட்சிக்காரங்கிட்ட பேசலாம். அது தாண்டி இங்க இருக்கிற அங்க இருக்கிற கர்நாடகா மக்கள் எப்படி ஒத்துப்பாங்கன்றதான் கேள்வி. நான் இதுக்கு ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் வேணும். சும்மா ஷார்ட் டேர்ம்ல இப்போதைக்கு ஒரு ஃபிக்ஸ் வேணுன்ற மாதிரி நம்ம எடுத்துட்டு போக முடியாது. இப்போ அதை நோக்கி தான் இங்க போயிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன் வந்து, நம்ம சட்டசபையில் எடுத்தது மொதல் விஷயம்னா, காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு வந்து நம்ம வந்து அஃபிஷியலா பெட்டிஷன் இது பண்ணலாம், கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். அது இல்லாம வந்து இப்போ இந்த டிபிஆர் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கே மறுபடியும் அப்பீலுக்கு போகலாம். அது இல்லாம வந்து அவங்களோட ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் அண்டை மாநிலத்தில் இருக்கிற வந்து கிளியரன்ஸ் கேட்கும்போது நம்ம எல்லாரும் கேரளா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி சேர்ந்து நம்ம வந்து அப்பீல் போகலாம். ஓகேங்களா? அதே இல்லாம வந்து என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வரும்போது அங்கேயும் பிளாக்கேஜ் இருக்கு. இது பல பிளாக்கேஜஸ் இருக்கு. நம்ம எதிர்க்க அரசியல் பண்ணதுக்கு என்ன வழின்னு பார்க்கறது தாண்டிட்டு இங்க தீர்வுக்கு என்ன வழின்றது நம்ம பார்க்கணும். நான் மறுபடியும் சொல்றேன், அடுத்த 40 வருஷம் கழிச்சு நம்ம நிலவரம் என்ன அப்படின்றது இருக்குது. இங்க இன்னொரு பக்கம் வந்து மேகதாது வேணுன்ற பட்சத்தை இங்க ராசிமண்டல இன்னொரு டேம் ஒன்று கட்டிட்டு போனா அவங்க சைடுக்கு பார்டரும் தண்ணி போகும், நமக்கும் தண்ணி வரும். அவங்க வெறும் ஒரு 4.75 TMC தான் பெங்களூருக்கு வேணும்ன்றாங்க. ஓகேங்களா? அங்கிருந்து பெங்களூர் பக்கம் தான், ஒகேனக்கல்ல இருந்து பெங்களூர் பக்கம் தான். நமக்கு கரண்ட் ப்ரொடக்ஷனும் வரும், நமக்கும் தண்ணி வரும், அவங்களுக்கும் தண்ணி வரும். அந்த மாதிரி தீர்வுகள் எவ்வளவோ இருக்கு. இது இப்பவும் சொல்றேன், இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும். 60 வருஷம் பிரச்சனையை 60 வருஷம் பல வருஷ பிரச்சனைக்கு கேள்வி இடும்பாவனம் நிறைவா. காவிரி பிரச்சனைங்கிறது ஒரு பகுதியோட பிரச்சனை கிடையாது, ஒட்டுமொத்த தேசியத்தின் பிரச்சனை. 1000 ஆண்டுக்கு முன்னாடியே வந்து ஓடுகிற காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை அப்படிங்கிற அணையை வந்து கரிகால் பெருவளை சோழன் கட்டினார். அந்த காலத்தில் கன்னடம்ங்கிற மொழியும் இல்லை, கர்நாடகங்கிற மாநிலமும் இல்லை. அப்படி காவிரிக்கும் நமக்குமான உறவை துண்டிக்கிற வேலையை கர்நாடக அரசு அடாவடித்தனமாக பண்ணுது. இந்த சமயத்தில் கட்சி அரசியல் மாச்சரியங்கள் இதை கடந்து இந்த உரிமைக்காக போராட வேண்டியது ஒரு பெருத்த அவசியமாக இருக்குது. இதில் தமிழ்நாடு அரசு மெத்தன போக்கோடு இருக்குது, அலட்சிய போக்கோடு இருக்குது. அதே சமயத்தில் கர்நாடக அரசு மிகுந்த முனைப்போடு தீவிரம் காட்டுது. அதனால் இனியாவது வந்து தமிழ்நாடு அரசு முனைப்பு காட்டி எப்பாடுபட்டாவது காவிரி உரிமை நிலைநாட்டணுங்கிறது தான் என்னோட திரு லோகேஷ் நிறைவா. நான் இது ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், தமிழ்நாடு அரசு வந்து இது மெத்தனமாலாம் இல்லை. கர்நாடகாவில் அரசியல் பண்றாங்க, அது அவங்களோட நிலைப்பாடு. இல்ல, அவங்க அரசியல் பண்றாங்க. அது எந்த அடிப்படையில் திரு இடும்பாவனம் சொல்றாரு என்னுடைய புரிதல்ல சொல்றேன். ஒரு பக்கம் கர்நாடகா ரொம்ப சீரியஸா அந்த விவகாரத்தை ரொம்ப வேகமா முன்னெடுக்கிறாங்க. அவங்களுடைய வேகத்துக்கு ஈக்குவல் கொடுக்கணும். அது அவங்களோட தேவை, அவங்களோட அரசியல் தேவை, அவங்களோட இது, அது அங்க இருக்கிற பிரச்சனைகள். ஓகேங்களா? அவங்க அங்க அரசியல் பண்றாங்கன்றதுக்காக கூட சேர்ந்து நம்மளும் குதிக்க முடியாது. ஓகேங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், இது லாங் டேர்ம் சொல்யூஷன். ஆரம்பத்தில் சொன்ன அதே பாயிண்ட் தான். இன்னிலிருந்து ஒரு 20 வருஷம் கழிச்சிருக்காங்க. அன்னைக்கு இருக்கிற இளைஞர் அன்னைக்கு விவசாயம் பண்ண முடியுமா முடியாதான்ற பிரச்சனை. ஓகேங்களா? இங்க இருக்கிற சாப்பாட்டுக்கு என்ன பிரச்சனைன்றது எல்லாமே அடங்கி இருக்காது. இதுல லாங் டேர்ம் சொல்யூஷன், ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொண்டு வரும். ஏற்கனவே இருக்கிற தண்ணி பங்கீட்டு பிரச்சனைக்கே ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்து அந்த சொல்யூஷன் வந்து நமக்கு உபரி நீர் தான் வந்துட்டே இருக்க தவிர அது அவங்க சொல்லணும் ஓப்பன் பண்ணணும்னு சொன்ன தண்ணியை ஓப்பன் பண்ணிட்டு காவேரி நடுவர் மன்றத்துக்கே தெரியும். இதை நம்ம அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், தெரியாத விஷயம் கிடையாது. இங்க அவங்க மேகதாது விஷயத்தை அஃபீஷியலா ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன 4 தீர்வுகள்ல ஒரு தீர்வு நம்ம ஒன்னொன்னா செயல்படுத்தும், தமிழக அரசு செயல்படுத்தும். இவங்க சொல்ற லத்தாச்சிக்கா இல்ல, ரொம்ப கால அவகாசம் ரொம்ப தெரியும். நான் என்ன சொல்றேன், அதுக்கு தேவையான அந்த பிளேக்கு தேவையான டைம் எடுக்க தான் செய்யும். ஏன்னா இது வந்து தமிழ்நாடு அரசு மட்டும் தனிச்சையா செயல்பட முடியாது. நம்ம இந்தியான்ற ஒரு ஃபெடரல் ஸ்டேட்ல இருக்கும். நம்ம வந்து இங்க கர்நாடகாக்கு எதிராக பேசலாம், மேபி அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசலாம், நம்ம கர்நாடகாக்கு எதிராக பேசலாம். நம்ம சொல்றது ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷனுக்காக. இது இந்த பிரச்சனை வந்து இந்த வெறும் இந்த காவேரி ஆற்றுக்கானது மட்டும் கிடையாது, எல்லா விதமான ஆத்துக்கான பிரச்சனைக்கும் சேர்த்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வரும். தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கும், ஆனா அதுக்குன்னு ஒரு கால அவகாசத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்றீங்க. சரி.